4 சேனையோடு கௌரவர்கள் என்னுடைய கணவரும் அவருடன் பிறந்த 101 மன்னர்களும் சரி மகடந்தாங்கிய மன்னர்கள் ஆரணியமான கானகம் வனவேட்டை ஆடுவதற்காக காட்டிற்கு சென்றார்கள். அது தெரியும், நீதான் அனுப்பி வச்ச. ஆமா, காட்டிற்கு சென்ற கணவர்கள் இன்னுமே வரவும் காணோம். வரல, என்ன இருக்கும்? என்னுடைய தங்கைமார்களும் அவளுடன் சேர்ந்த நானும் கணவரை நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். அப்படி காத்திருக்கின்ற பொழுது நாராயண நாராயண இந்த சத்தம் யாருடையதாக இருக்கும்? யாரு? தேவரிசிமா. அப்படியா? அப்படியா? தேவரிசி நாரத முனிவர் சத்தம் வந்திருக்கிறாரா? ஆமா. நாராயண நாராயண ஐய முடியாத சருண வாங்க வாங்க. திருலோக சஞ்சாரியாக வழங்கக்கூடிய இந்த உலகத்தையே ஒரு நொடிக்குள் சுற்றி வரக்கூடிய ஆற்றல் படைத்தவர். இன்றைய தினமாக மேலோகத்தை விட்டு பூலோகம் இந்த அஸ்னாபரத்தை தேடி நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்களுடைய வருகையை அறிந்த நான் உங்களுடைய பாதத்திற்கு பால் பன்னீர் கொண்டு வந்து பாதத்தில் அபிஷேகம் செய்து நறுமலர்களை கொண்டு வந்து உங்களுடைய பாதத்தில் கொட்டி குவித்து உங்களுடைய திருவடி திருநாமங்களுக்கு 1000 கோடி வந்தனம் செய்கிறேன். வணக்கம் ஐயனே. நல்லபடியாக வாழ்க்கலான்னு மனதில் வருது, ஆனா சொல்ல முடியவில்லை சுவாமி. ஆமா, உங்களுடைய வருகை இந்த அஸ்னாபுரத்தில் இருக்கக்கூடிய துரியோதனாதிகள் என்னுடைய கணவர்மார்களுக்கும் எங்களுடைய தங்கைமார்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பாதத்தை பணிந்தவுடன் ஆசீர்வாதம் வழங்குவீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஆசீர்வாதம் வழங்குவதற்கு என்னுடைய மனமானது வருகின்றது. ஆனால் வாய் திறந்து ஆசீர்வாதம் செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்றீங்க. கடவுளே, இது என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்க மனதை கல்லாக்க வேண்டும். கல்லாக்க வேண்டுமா? ஆமா சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த நாட்டுல எல்லாம் எங்க பார்த்தாலும் எல்லாம் பொம்பளைங்களாவே இருக்கிறீங்க. சரி, மன்னர்கள் எங்கே? ஓ, உங்களுடைய நாட்டிலே பெண்கள் மட்டுமே இருக்கிறீர்கள். மகடந்தாங்கிய மன்னர்கள் உன்னுடைய கணவன்மார்கள் எல்லாம் ஒருவர் கூட இல்லையே, எங்க போயிட்டாங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஆமா சுவாமி, ஒரு குடிமக்களுடைய ஒரு குறையை தீர்ப்பது ஒரு கொற்றவனுடைய கடமையாகும். நாட்டு மக்களுடைய குறைய மன்னனுடைய குறை அப்படி என்று கருதி எங்களுடைய வாழ்விலே, அதாவது நாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் எங்களிடத்தில் வந்து நாங்கள் பயிர்கள் செய்கின்ற வெள்ளாமை விளைச்சல்கள் எல்லாம், காட்டிலே இருக்கக்கூடிய மிருக ஜாதிகள் வன விலங்குகள் எல்லாம் நாட்டிற்குள் புகுந்து நாசம் செய்கிறது. எங்களுடைய வெள்ளாமையை விளைச்சல் எல்லாம் பயிர்களை எல்லாம் நாசம் செய்கிறது. அப்படி என்று என்னுடைய மன்னவரிடத்துல வந்து குடிமக்கள் முறையிட்டார்கள். அதனால என்னுடைய கணவர் என்ன சொன்னார்? உங்களுடைய குறையை தீர்ப்பது என்னுடைய கடமை. அதனால நாங்கள் அண்ணன் தம்பிமார்கள் 101 பேரும் ஆரணிமான வனவேட்டைக்கு செல்கிறோம். அங்கே சென்று அந்த வனவேட்டை ஆடி அங்கே உள்ள மிருகஜாதிகளை கொன்று குவித்து உங்களுக்கு வந்த குறையை தீர்க்கிறோம். அப்படி என்று
அதாவது குடிமக்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டார். பிறகு என்னிடத்துல விடைபெற்று அனைவற்ற பேர்களும் ஆரணிமான கானகம் சென்றிருக்கிறார். அம்மா வேட்டையெல்லாம் ஆடிட்டாங்க. வேட்டை ஆடி விட்டார். ஆமா, இன்னுமே வரல. அந்த குடிமக்களை குறையெல்லாம் தீர்த்துட்டாங்க. சரி, தீர்த்த உடனே சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலான்னு ஒரு அமைப்பானது உருவாக்கம் செய்து அதுல ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. காணலுக்கு ஏற்ற கருப்பு கூடாரம், வெயிலுக்கு ஏற்ற வெள்ளை கூடாரம் அமைத்து இலைப்பாரி கொண்டிருந்தார்கள். ஆமா, என்னுடைய கணவன்மார்களும் ஆமா அவருடைய தம்பிமார்களும் 101 மன்னர்கள். சரி, இருந்த போதிலும் சூரனாகப்பட்டவர் யாரு? மகுடவத்தாசூரன். மகுடவத்தாசூரன். ஆமா, சரி. தீர்த்தகிரி மலை, தீர்த்தகிரி மலையை வாழ்ந்து வரக்கூடிய மகுடவத்தாசூரன். சரி, அந்த சூரன் வந்தவர் சாகாத வரம், வேகாத உடல் அப்படின்ட்டு காளிகாதேவி கிட்ட வர வாங்க போனார். ஓ, சாகாத வர வேண்டும் என்று ஆமா காளிகாதேவி இடத்துல வரவாங்க சென்றான். ஆமா, சரி. 101 சிரம் வெட்டுனாதா உனக்கு சாகாத வரம் நான் கொடுப்பேன். ஓ, 101 சிரம். ஆமா, உனக்கு இருப்பதோ 101 தலை, 202 கைகள். அதனால உன்னுடைய தலைக்கு ஒரு சிரமாக 101 நரபலி எனக்கு கொடுத்தால் நீ கேட்கின்ற வரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த சூரனாகப்பட்டவர் உங்க மன்னராகப்பட்டவர் அங்க ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. சரி, அந்த மன்னவரவ அந்த சூரன் வந்து அப்படியே கூண்டோட கூட்டிட்டு போயிட்டாரு. எங்க? காளிகாதேவி கிட்ட சிறைபிடித்து விட்டார். ஆமா, ஒரு குலத்தில் பிறந்த ஆமா மன்னர்களாக மகுடந்தாங்கிய மன்னர்களாக இருக்க வேண்டும். ஆமா, அப்பேற்பட்ட அதாவது மனிதர்களை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுத்தால் ஆமா நீ கேட்க வேண்டிய வரத்தை நான் தருகிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஆமா என்னுடைய கணவன்மார்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு காளிகாதேவி இடத்துல வெட்டுவதற்கு. ஆமா, ஐயோ ஐயா, இந்த வார்த்தை சொல்லலாகுமா? சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? பூவிலிருந்து பொட்டிலிருந்து புண்ணியரை தானிலிருந்து நாங்கள் அஸ்னாபத்தில் இருக்கக்கூடிய 101 மனைவிமார்களும் கணவனை இழந்து இந்த அஸ்னாபர வீதியில வந்தா பார்க்கின்ற மக்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள்? அதனால இவ்வளவு விஷயத்தை சொன்ன நீங்கள் என்ன கேள்வி? ஒரு உபயத்தை நீங்க தான் சொல்லணும். இது வந்து உங்ககிட்ட சொல்லாம யாருக்கிட்ட சொல்றது? சரி, உங்ககிட்ட தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயமே உங்களுக்கு தெரியாது, அதனால கூட சொல்லலாம்னு சொல்லி தான் அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறாரு. அதெல்லாம் சந்தோஷம். எப்படியும் கிழக்கே உதித்த கதிரவன் மேற்கே மறைவதற்குள்ளாக நீங்க 101 பொம்பளைங்களும் முண்டிச்சா போறீங்க. ஐயோ கடவுளே, இதற்கு என்னது சுவாமி வழி? என்னுடைய கணவனுடைய உயிரை காப்பதற்கு ஏதாவது ஒரு உபாயம் இருந்தால் சொல்லுங்கள். சொல்லிவிடலாமா? சொன்னா சொல்லல போ சொல்லல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதானே, நான் அப்படியே போயிருவேன். தம்மா உங்களை தானே கேக்குது. ஆமா, சொன்னது இதை சொல்லிட்டீங்க. ஆமா, அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன வழி
வழியை சொல்றேன். எங்க போகணும்? நாகலோகம். அம்மா இப்போது நீ எங்க போகணும்? எங்க? நாகலோகம். நாகலோகம். ஆமா. சரி. நாகக்கண்ணி. நாகக்கண்ணி கிட்ட போய் இந்த மாதிரி மன்னவர் இப்படி ஆயிட்டாரு, என்னமா பண்றது அப்படின்னு கேட்டோன்னு சத்தியம் ஒண்ணு வாங்கணும். சரி. ஆமா. ஓஹோ, முக்காடிட்டு கொண்டு, அதாவது முகத்தை மூடிக்கொண்டு. ஏன்னா உன் கணவர்மார்களுக்கும் அந்த அம்மாவுடைய கணவன் அர்ஜுன மகாராஜன் அவங்களுக்கு எதிரிங்க, பகை. அதனால நீன்னு தெரிஞ்சா அந்த அம்மா சத்தியம் பண்ணாது. முக்காடிட்டு கொண்டு யாருன்னு அடையாளம் தெரியாம முதல் சத்தியத்தை வாங்கிக்கோ. சரி. அதுக்கப்புறம் தான் சொல்லணும். அப்படியா? ஆமா. சரி, ஆகட்டும் சுவாமி, போயிட்டு வாருங்க. என்ன பண்ண போறோம்? தீர்த்தகிரி மலை ஆளக்கூடிய மகுடவர்த்தாசூரன் என்னுடைய கணவர்மார்களையும் அவருடைய தம்பிமார்களையும் சிறப்பிடித்து பன்றிகள் பிடிக்கக்கூடிய பாறாவலை, மீன் பிடிக்கக்கூடிய மீன்வலை, அப்படி வலை வீசி 101 மன்னர்களை சிறப்பிடித்து காளியாதேவியுடைய பலிபீடத்திற்கு வெட்டுவதற்காக கழுத்துல கவத்தை கட்டி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு போறார். கதிரவன் உதயமாகும் முன், அதாவது உதயமாகி மறைவதற்கு முன் வெட்டுவதற்காக இழுத்து சென்றிருக்கிறார். இந்த செய்தியை நாரத மகரிஷி சொல்லிவிட்டார். அதற்கு உபாயத்தையும் சொல்லிருக்கிறார். என்ன? இந்த உலகத்தில் மேலே இருப்பது 7 லோகம், கீழே இருப்பது 7 லோகம். 7 லோகம். கீழே இருப்பது அதலம், விதலம், நிதலம், சுதலம், ரசதலம், மகாதலம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய 7 உலகம். இந்த பாதாள லோகத்தில எப்படி? ஆமா, பாதாள நாகலோகத்தில் வசித்து வருகிறாள் நாகக்கண்ணி. அவள் யாரு? எங்களுடைய எதிரியின் மனைவி. எதிரி பாண்டவர்களில் ஒருவர் ஆகிய ஆளால் அழகுமன்னன் அந்த அர்ஜுனன் இருக்கின்றானே, அவனுடைய மனைவி. அவனுடைய மனைவிமார்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நாகக்கண்ணியும் ஒருவள். எதிரிகிட்ட போய் என் புருஷனுடைய உயிரை காப்பாற்று என்று சொன்னார். காப்பாத்துவாளா? அதுக்கு ஒரு ஆலோசனை மந்திரி. அவர் தான் அதுக்கு தான் சொன்னாரு. எப்படி? என்ன சொன்னாரு? முக்காடிட்டு கொண்டு, அதாவது அடையாளம் தெரியாம, நான் யார் என்று தெரியாமல் மூளை முக்காடிட்டு அவயம் அவயம் என்று அவளை தேடி செல்ல வேண்டும். ஆமா. சென்ற பிறகு சத்தியத்தை வாங்கிக்கோ. அம்மா எங்களை காப்பாத்துன்னு முதல்ல கேளு. என்னம்மா உங்களுக்கு ஆபத்துன்னு கேட்பாங்க. முதல்ல காப்பாத்துன்னு சொல்லி சத்தியம் பண்ணுமா. அப்புறம் எங்களுடைய துயரத்தை இதை சொல்றேன். எனக்கு வந்த ஆபத்து எதுவாக இருந்தாலும் சரி, அதை காக்கின்றேன் அப்படி என்று சொல்லி கை போட்டு சத்தியம் வாங்க வேண்டும். ஏனென்றால் சத்தியம் தவறாதவர்கள், சந்திரகுலத்தில் வாக்குப்பட்டவங்க, கோடு தவறாதவர்கள், குருகுல வம்சத்தில் வாக்குப்பட்டவங்க. அதனால தந்திரமாக சத்தியத்தை முதலில் பெற வேண்டும். ஆமா. பிறகு சத்தியம் பண்ணிட்டா அப்புறம் நீ முக்காடு எடுத்துட்டு நான் தான் என்ன இதுன்னு சொல்ல பெருந்துருவான்னு இங்க இருந்து வந்திருக்கிறேன். இதுதான் என் விஷயம். ஏன்னா கொடுத்த வாக்கு கண்டிப்பா சத்தியத்தை காப்பாத்தியே தீருவாங்க. ஆமா. ஏனென்றால் குருகுலத்தில் வாக்கப்பட்டவன். பரவாயில்லை, சத்தியம் மீற மாட்டாங்க. ஆமா. சரி. என்னுடைய கணவரை இழுத்து சென்று கொண்டிருக்கிறான். உடனடியாக நாகலோகம் செல்ல வேண்டும். புறப்படு. கிளம்பு. அந்த நாகலோகம் தேடி செல்ல துரியோதன மன்னனுடைய மனைவியாக பெருந்துருவாளானவள் தங்கைமார்களை அழைத்துக் கொண்டு நாகலோகம் தேடி செல்ல, இப்பொழுது நாகலோகத்தில் வசித்து வரக்கூடிய நாகராஜன் குமார்த்தி ஆகிய நாகக்கண்ணி ஏவதமாக சபை தர்பார். மற்ற விஷயம் அவரால்
ஒருத்திக்கு 2 காலம்